ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாசாவில் பித்தளை பூஜை சாமான், அதாச்சும் கருப்பாக இருக்கிற பூஜை சாமானை கூட எப்படி பளபளன்னு ஆக்கிறதுக்கான ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்குமே சூப்பரான டிப்ஸ் இது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பூஜை பித்தளை பாத்திரம், அதாச்சும் இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் ஜிகுண்டு எல்லாம் கருப்பெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த ஜிகுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அப்படியே வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வழவழன்னு ஆகிடும். அண்ட் வந்து உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி எடுத்திருக்கேன். அதாச்சும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியில் தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பித்தளை விளக்கு இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்றது இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு தண்ணி இருந்தால் போதும், உங்களோட எல்லா பித்தளை சாமானும் வந்து நல்ல பளபளன்னு வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை போய் பார்க்கலாம். இதை வந்து ஜாஸ்தி டைம் வந்து ஊற வைக்கணுன்றது இல்லைங்க, வெறும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த மாதிரி பழைய காயின்ஸ் கூட வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்ச எல்லா விளக்கு, பித்தளை சாமான், தட்டெல்லாம் பாருங்கள் அந்த எண்ணெய் ஜிகுண்டெல்லாம் போய் நல்லா இப்பயே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஷைனிங் வர மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஒரு தட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தட்டை பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தாங்க, இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக வந்து துலக்கி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளபளன்னு ஆகுதுன்றதை பாருங்கள். நம்ம வந்து ஒரு முறையும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் ஒரே டென்ஷன் ஆகிடும் இந்த பூஜை சாமான் துலக்கிறத பற்றி. ஸோ இனிமேல் கவலையே வேண்டாம், இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த மாதிரி நான் ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணல, எந்த நாருமே வந்து நான் யூஸ் பண்ணல, கையிலேயே தான் வந்து உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம கையிலே வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்றது கூட கிடையாதுங்க, லைட்டாக தேய்ச்சாலே போதும், அவ்வளோதான். இப்போ வந்து தட்டு தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி காமிக்கிறேன். வெறும் கையை வச்சு வந்து தேய்ச்சாலே போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இன்க்ரீடியண்ட் மட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பித்தளை பூஜை சாமான் வந்து கருப்பாகவே ஆகாது, நல்லா பளபளன்னு இருக்கும். 1 மாதம் ஆனாலும் வந்து உங்களுக்கு கருக்கவே கருக்காது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணியில் இது நல்லா கழுவி காமிக்கிறேன். தட்டு அண்டு விளக்கு பார்த்திங்கன்னா 2த்தையுமே வந்து நான் துலக்கிட்டேன். 2த்தையுமே வந்து தண்ணியில் வந்து கழுவி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பித்தளை சாமான் எப்படி இருந்தது அண்ட் இப்போ இருக்கிற பித்தளை சாமான் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து துலக்கி முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தோ இல்லை எந்த கிளாத்னாலும் எடுத்து நல்லா வந்து தண்ணி இல்லாத மாதிரி வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட மார்க் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஸோ தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பூஜை சாமானுக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பூஜை சாமான் 1 மாதம் ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருக்கவே கருக்காது. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வெள்ளி சாமான் எப்படி க்ளீன் பண்ணுறது அதுக்கான வீடியோவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஐ பட்டன்லேயும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட சாதா 5 ரூபா காயின் தான். இது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பளபளன்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு.
ஸோ இதே மாதிரி நான் எல்லா பித்தளை சாமானையும் பார்த்திங்கன்னா துலக்கி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பித்தளை சாமானுக்கும் இப்போ பார்க்குற பித்தளை சாமானுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சாமி சிலை. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து ரொம்பவே ஷைனிங்காக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி நம்ம இவ்வளோ பளபளன்னு ஆக்கணும்னு வந்து எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. ஸோ அதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷ் பவுடர் அதாச்சும் சபீனா. ஸோ இந்த சபீனா வந்து லெமன் அண்ட் ஆரோவேரா ஃப்ளேவர். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். நான் முதல்ல போட்டிருந்த என்னோடய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். லெமன் அண்ட் ஆலோவேரா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அண்ட் இது கூட வந்து கோல்கேட் பவுடர். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் வந்து நிறைய பேர் வந்து லெமன் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு லெமன் சால்ட் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய லெமன் இருந்தால் கூட அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது தாங்க, லெமனை வந்து தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுடுங்க. அண்ட் நம்ம துலக்கும் போது யூஸ் பண்ண அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா வந்து சபீனா அண்ட் கோல்கேட் பவுடர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி துலக்குனிங்கன்னா பலன்னு உங்களோட பித்தளை சாமான் எல்லாமே வந்து புதுசு போல் வந்து மாறிடும். பழைய பித்தளை சாமான்னு வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து புதுசு போல் உங்களோட பித்தளை சாமான் பளபளக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.